போரூரில் குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாக செல்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், இது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டதா? விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சனி. சென்னை போரூரில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தற்போது பல லட்சம் லிட்டர் தண்ணீரானது சாலையில் வீணாகக்கூடிய ஒரு அவல காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதனால் சென்னை மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை போரூர் சிக்னல் மேம்பாலம் அருகே சாலையில் பூமிக்கு அடியில் செல்லும் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக குழாயில் இருந்து தண்ணீர் வெளியேறுவதால் சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் தண்ணீரை பார்க்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த தண்ணீரால் அரசு பேருந்து செல்ல முடியாமல் பயணிகள் தற்போது அவதி அடைந்து வருகின்றனர். மேலும் காலை 6 மணி முதல் குழாயில் இந்த பூமிக்கடியில் செல்லக்கூடிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் தற்போது வரை தண்ணீர் வெளியேற வரக்கூடிய ஒரு காட்சி நாம் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் மெட்ரோ வாட்டர் துறையோ அல்லது சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோ தற்போது வரை வந்து பார்க்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து குடிநீர் வீணாகி வருவதால் பல லட்சம் லிட்டர் தண்ணீரானது தற்போது சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் இந்த சாலையில் நடந்து செல்லக்கூடிய பெண்கள், முதியோர்கள் அவதிக்குள்ளாகக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகிறது. தற்போது வரை ஒரு அதிகாரிகள் கூட வந்து பார்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தொலைபேசி வாயிலாக புகார் அளித்தும் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரியும் இந்த இடத்திற்கு வராத ஒரு சூழ்நிலையில் பொதுமக்கள் அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மேலும் முட்டியளவு தேங்கி நிற்கக்கூடிய மழை நீராலும் இந்த தண்ணீரால் தற்போது பெரும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகின்றனர். மேலும் சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய இந்த வழியாக செல்லக்கூடிய தண்ணீரால் இந்த குழாய் உடைப்பால் தற்போது தண்ணீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் மெட்ரோ பணியும் 2ஆம் கட்ட மெட்ரோ பணியும் தற்போது நடந்து வருவது குறிப்பிட உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.